ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 14/4/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். கேள்வி: பல குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்தில் தன்னை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டு எல்லாம் தெரிந்தவர்களாக நினைத்து கொள்ளுகின்றனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நிறைய குழந்தைகள் நாம் சம்பூர்ணமாகிவிட்டோம்னு நினைக்கிறாங்களாம். நாம் முழுமையாக தயாராகிவிட்டோம் இப்படி நினைத்து கொண்டு தன்னை மகிழ்வித்து கொள்கிறாங்க. இதுவே எல்லாம் அறிந்தவர் ஆகுதலா இருக்குதுங்கிறாங்க பாபா. இனிமையான குழந்தைங்களே, இப்போது நிறைய முயற்சி செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் தூய்மையாகி விட்டீங்கன்னா தூய்மையான உலகமும் வேண்டும். ஒருவர் மட்டும் போக முடியாது. யார் எவ்வளவுதான் சீக்கிரமாக கர்மாத்தீத்த நிலையை அடைய முயற்சி செஞ்சாலும் அது நடப்பது கிடையாதுங்கிறாங்க பாபா. ராஜ்யம் உருவாகணும். சில மாணவர்கள் படிப்பில் புத்திசாலி ஆகிடலாம், ஆனால் குறித்த நேரத்தில் தான் தேர்வு நடக்கும் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. சீக்கிரமாக தேர்வு வைக்க முடியாது. இதுவும் அந்த மாதிரி தான். நேரம் வரும்பொழுது உங்கள் படிப்பின் ரிசல்ட் வெளிப்படும். எவ்வளவுதான் நல்ல முயற்சியாளராக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம்னு சொல்ல முடியாது. 16 கலை நிறைந்தவராக எந்த ஆத்மாவும் இதுவரை மாறலை அப்படிங்கிறாங்க பாபா. இதற்கு மிகவும் முயற்சி செய்யணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் எதையும் தெரிந்து கொள்ளவில்லை என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நாம் அனைவருமே ஆத்மாக்கள், அனைவரும் மனிதர்கள். பாபாவும் இவ்வாறு தான் சொல்கிறாரு. பெரியவர் அல்லது சிறியவர், குடியரசுத் தலைவர், ராஜா ராணி அனைவரும் மனிதர்களே, அனைவரும் ஆத்மாக்கள். நாம் அனைத்து ஆத்மாக்களின் தந்தைங்கிறாங்க பாபா. தன்னை சொல்லிக்கிறாங்க. எனவே என்னை பரமபிதா பரமாத்மா, அதாவது சுப்ரீம்னு சொல்கிறாங்க. ஆத்மாக்களாகிய நமக்கு அவர் தந்தை. நாம் அனைவரும் சகோதரர்கள் என நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. பிறகு பிரம்மா மூலமாக சகோதர சகோதரிகளின் உயர்ந்த தாழ்ந்த குலம் தோன்றுகிறது. ஆத்மாக்கள் அனைவரும் ஆத்மாக்கள் தான். இதை நாம் புரிஞ்சிருக்கிறோம். மனிதர்கள் எதையும் புரிஞ்சிருக்கலை, தந்தையும் தெரிஞ்சுக்கலை அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, எந்த விஷயத்தை நாம் ஞானக்கடலின் வாயிலிருந்து கேட்கிறோம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இப்பொழுது நீங்கள் தன்னை தேவதைன்னு சொல்லிக்கொள்ள முடியாதுங்கிறாங்க பாபா. அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரி. உங்களை சம்பூர்ண நிர்விகாரின்னு இப்போ சொல்ல முடியாதுங்கிறாங்க பாபா. சங்கராச்சாரியாராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, தேவதைகளை தவிர யாரையும் அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்கிறாங்க பாபா. இந்த விஷயங்களை கூட ஞானக்கடலின் வாயிலிருந்து நாம் தான் கேட்குறோம் அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எந்த சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும்னு பாபா உதாரணத்துடன் கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நமக்கு மீண்டும் பாபாவினுடைய ஞானம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம ஆத்மா புரிஞ்சிருக்குங்கிறாங்க பாபா. உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி ஏற்படுது. மற்றவங்களுக்கும் புரிய வைக்கின்றனர். ஆர்வம் ஏற்படுது. போரில் கலந்து கொள்கிறவங்க அந்த சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறாங்க என்றால் சிறு வயதிலேயே அந்த வேலையில் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டுடுறாங்க. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து புது உலகத்துக்கு அதிபதியாக ஆகணுங்கிறாங்க பாபா. நாம் அனைவருக்கும் புரிய வைக்கலாங்கிறாங்க. அல்லது புது உலகத்துக்கு அதிபதியாக ஆகலாம், அல்லது சாந்தி தாமத்திற்கும் அதிபதியாக ஆகலாம்னு சொல்லி பாபா நாம் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது அனைத்தும் அறியாமை என பாபா கூறுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, சன்னியாசிகள் புருவ மத்தியில் ஆத்மா நட்சத்திரம் போன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் புத்தியில் பெரிய ரூபம்தான் வருதுங்கிறாங்க. சாலிகிராமம் என்றதுமே பெரிய ரூபம்னு நினைக்கிறாங்க. ஆத்மா சாலிகிராமமாக இருக்குது. யாகம் வளர்க்கும் பொழுது பெரிய பெரிய சாலிகிராமங்களை உருவாக்குகிறாங்க. பூஜை செய்யும் பொழுது சாலிகிராமத்தின் பெரிய வடிவம்தான் புத்தியில் தோன்றுதுங்கிறாங்க பாபா. இது அனைத்துமே அறியாமைன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவை அனைத்தும் பொய்யான விஷயங்கள்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஏவுகணைகள் கூட உருவாகிவிட்டது. முன்பு இவைகளை உருவாக்குவதற்கு கூட நேரம் எடுத்ததுங்கிறாங்க பாபா. இப்போதோ பயிற்சியாகி விட்டது. எனவே உடனே இதை உருவாக்குறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதுவும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது.
அழிவிற்காக அணுகுண்டுகள்லாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. கீதையில் கூட இந்த மாதிரி இருக்குது. சாஸ்திரங்களில் வயிற்றிலிருந்து இரும்பு உலக்கை வெளிவந்ததுன்னு எழுதுகிறாங்க. இது அனைத்துமே பொய்யான விஷயம்னு பாபா சொல்கிறாங்க. அவற்றிற்கு தான் ஏவுகணைகள்னு பெயர்னு பாபா புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எல்லையற்ற புத்தியினால் தெரிந்து கொள்வது என்ன என பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களாகிய உங்களை எல்லையற்றதில் அழைத்து செல்வதற்காக தான் தந்தை எல்லையற்ற விஷயங்களை சொல்கிறாரு. ஆண்கள் பெண்கள் அனைவருமே சீதைகள் என்பதை நீங்கள் எல்லையற்ற புத்தியினால் தெரிந்து கொள்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா. அனைவரும் ராவணனின் சிறையில் இருக்கிறாங்க. பாபா அதாவது ராம் அனைவரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த விஷயத்தில் மனிதர்கள் குழப்பமடைந்து இருக்கின்றனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நிர்விகார உலகத்திற்கு அதிபதியாக இந்த லக்ஷ்மி நாராயணன் இருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு முன்பு சென்று விகாரி தூய்மையற்ற மனிதர்கள் தலை வணங்குறாங்க. விகாரி ராஜாக்கள் அந்த நிர்விகாரி ராஜாக்கள் முன்பு தலை வணங்குறாங்க. இதுவும் நமக்கு தெரியுங்கிறாங்க பாபா. மனிதர்களுக்கு கல்பத்தின் ஆயுள் பற்றியே தெரியலை என்றால் ராவண ராஜ்யம் எப்போது உருவாகியது என எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னு பாபா கேட்குறாங்க. பாதி பாதியாக இருக்கணும் இல்லையா? ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் எப்போதிருந்து ஆரம்பமாகும்? குழப்பம் அடைந்து இருக்கிறாங்க அப்படின்னு பாபா மனிதர்கள் குழப்பம் அடைந்திருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் எவ்வாறு முட்டாள்களாக இருக்கிறார்கள் என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தில்வாடா கோவிலில் மேலே சொர்க்கத்தை காண்பித்திருக்கிறாங்க. உண்மையில் சொர்க்கம் மேலே இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்களாம். அப்போ பாபா கேட்குறாங்க, அட மேலே கூரையில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இவங்க முட்டாள்கள் இல்லையானும் பாபா சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் தெளிவுபடுத்தி சொல்கிறீங்க, இங்கே தான் சொர்க்கவாசிகளாக இருந்தனர்னு நமக்கு தெரியும். இங்கே தான் பிறகு நரகவாசியாக மாறுறாங்க. இப்போது மீண்டும் சொர்க்கவாசியாக வேணும். இந்த ஞானமே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்குன்னு நாம் தெரிஞ்சிருக்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளாதது அதிசயமாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாரதவாசிகள் தூய்மை இழக்கும் பொழுது தனது தர்மத்தை மறந்துடுறாங்க. கிறிஸ்துவர்கள் சதோவிலிருந்து தமோ பிரதானமாக ஆகுறாங்க. இருப்பினும் கிறிஸ்துவ சம்பிரதாயத்தினர் தான் இல்லையாங்கிறாங்க பாபா. ஆதிசநாதனா தேவி தேவதா சம்பிரதாயத்தினர் தான் தன்னை இந்துன்னு சொல்லிக்கொள்கிறாங்க. நாம் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினர் என்பது கூட புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்கிறாங்க. இது அதிசயமாக இருக்கு இல்லையாங்கிறாங்க பாபா. தனது தர்மத்தை மறந்ததே அதிசயமாக இருக்குங்கிறாங்க. இந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தனர் என நாம் கேட்டோம்னா குழப்பம் அடைகிறாங்க. தேவதைகளை பூஜை செய்கிறாங்க என்றால் தேவதா தர்மத்தினர் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. ஆனால் புரிந்து கொள்கிறதே இல்லை. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபாவின் ஞானத்தை யதார்த்தமாக தெரிந்து கொள்ளாதவர்கள் என்ன நிலை அடைய முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, உங்களிலும் ஒரு சிலர் யதார்த்தமாக தெரிந்து கொள்கிறாங்க. பள்ளிக்கூடத்திலும் சில மாணவர்களின் புத்தியில் நன்கு பதிகிறது. சிலருடைய புத்தியில் குறைவாக தான் பதியுது. இங்கே தேர்ச்சி பெறாதவர்களை சத்திரியர்னு சொல்லப்படுது. சந்திர வம்சத்திற்கு செல்கிறாங்க. 2 கலைகள் குறைந்து விட்டதில்லையான்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் 2 கலைகள் குறைந்தால் சம்பூர்ணமாக முடியாதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நம்முடைய புத்தியில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என பாபா சொல்லுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த சுயதர்ஷன சக்கரதாரி சேனை அமைந்திருக்கிறதுங்கிறாங்க பாபா. இந்த சேனை பாபாவையும் சக்கரத்தையும் நினைக்குதுங்கிறாங்க. உங்களுடைய புத்தியில் ஞானம் இருக்குது, மற்றபடி ஆயுதம் எதுவும் இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. ஞானத்தினால தான் சுயத்தின் தரிசனம் ஏற்படுது. பாபா படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடை ஞானத்தை கொடுக்கிறாரு. இப்போது படைக்கக்கூடியவரை நினைத்தால் விகர்மம் அழியும் என்பது பாபாவின் கட்டளையாக இருக்குது. யார் எவ்வளவு சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிறாங்களோ, மற்றவர்களை ஆக்குறாங்களோ, அதிகமாக சேவை செய்கிறாங்களோ அந்தளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முன்பு வங்காளத்தில் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தால் எங்கு கொண்டு சென்றதாக பாபா கேட்குறாங்க.
பாபா சொல்கிறாங்க, பதித்த பாவனர் பரமாத்மா என்றால் கங்கையில் நீராட ஏன் செல்றீங்கன்னு கேளுங்கங்கிறாங்க பாபா. கங்கையின் கரையில் சென்று அங்கேயே இறக்க வேண்டும்னு அமர்ந்து கொள்கிறாங்க. முன்பு வங்காளத்தில் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தாங்கன்னா கங்கைக்கு கொண்டு சென்று ஹரிநாமத்தை சொல்ல செஞ்சாங்க. அவர்கள் முக்தி அடைஞ்சிட்டதாக நினச்சாங்க. இப்போது ஆத்மா சென்று விட்டது, அது தூய்மையாகவில்லை. ஆத்மாவை தூய்மையாக மாற்றக்கூடியவர் தந்தை தான், கங்கை இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஸ்திதியின் மூலம் சூழ்நிலையின் மீது வெற்றி அடையக்கூடிய வெற்றி ரத்தினமாக ஆகணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சூழ்நிலைகளை வெற்றி அடைவதற்கான சாதனம் சுயஸ்திதிங்கிறாங்க பாபா. தேகம் கூட என்னுடையதல்ல. சுயஸ்திதி அல்லது சுய தர்மம் எப்போதும் சுகத்தின் அனுபவம் செய்ய வைக்கும்ங்கிறாங்க பாபா. மற்றும் இயற்கையின் தர்மம், அதாவது பிற தர்மம் அல்லது தேகத்தின் நினைவு ஏதாவது ஒரு விதத்தில் துக்கத்தின் அனுபவத்தை செய்விக்கும். ஆகையினால யார் எப்போதும் சுயஸ்திதியில் இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதும் சுகத்தினை அனுபவம் செய்வாங்க. அவர்களிடம் துக்கத்தின் அலைகள் வர முடியாது. அவர்கள் சங்கமயுகத்தின் வெற்றி ரத்தினமாக இருப்பாங்கன்னு பாபா ஆத்மாபிமானியாக இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த சக்தியின் மூலம் வீணான சங்கல்ப ஓட்டத்தின் வேகம் முடிந்துவிடும்னு பாபா கேட்குறாங்க. மாற்றத்தின் சக்தியின் மூலம்தான் வீணான சங்கல்ப ஓட்டத்தின் வேகம் முடிந்து போகட்டும்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.